வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நாங்கள் உங்களுக்கு கபிலன். உங்களுக்கு நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 24 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஹரிபரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாளில் வந்து நிற்காத போய் நின்று சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ இப்போயே அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க. குரூப் 1னாலே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலயமா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இதில் வந்து நான் குரூப் 1க்கு தகுந்த மாதிரி தான் நான் கரண்ட் அஃபேர்ஸை கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் இட். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸ் பண்ணிங்க. அது எனக்கு நீங்கள் லைக்ஸ் பண்ணுறதா எனக்கு கொடுக்குற அந்த ஒரு உத்வேகம். ஓகேங்களா? அப்போ தான் இன்னும் நம்ம நிறையா எடுக்கணும், டெய்லியும் எடுக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது டெய்லியும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம குளிக்கிற மாதிரி, பல் துளக்கிற மாதிரி, அந்த பாத்ரூம் எல்லாம் போகிற மாதிரி, அது வந்து டெய்லியும் பண்ணுற விஷயம். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த இது போகும். ஸோ நானும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் போய்டும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஏப்ரல் 24, 2025 தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாந்தாங்க அவங்க வந்து ஒரு டாக்டரு. அவங்க வந்து என்னென்னா சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லைங்களா, அதோட சேர்பர்சனாக இருந்தவங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்காலஜிஸ்ட்னா என்னென்னா அந்த மருத்துவத்துறையில் அந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்ட உள்ளது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பாரத் ரத்னா தவிர பாக்கி எல்லா பத்ம அவார்டுகளும் வாங்கியிருக்காங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அதுக்கப்புறம் ராமன் மகசேஷ் அவார்டு அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான இது அவார்டும், பெரிய பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு மியூசியம் ஓப்பன் பண்ணுறாரு யார்? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுதான் இதில் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க இது வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் ஆரம்பித்தது இந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை 1954. அதோட சேர்பர்சன் தலைவராக இருந்தவங்க தான் அவங்க சாந்தா அவர்கள். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸில் ஒன்று பார்த்துருவோம். டெரரிஸ்ட் அட்டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா, பைசாரான் வேலினாலே எவ்வளோ வந்து காஷ்மீரில் நீங்கள் இன்ஸ்டால்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த அழகையே குலைக்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்துக்கு உண்டாகிற ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ரேண்டமாக அவங்க கொலை பண்ணுற காலங்கள் போய் இப்போ என்னென்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணிட்டாங்க, அதான் டிஸ்ட்ரிக்டாக மாற்றி அதை வந்து யூனியன் டெரிஸ்டாக மாற்றி அதுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ஆக்டெல்லாம் ஆர்டிக்கல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் அங்கே ஊடுருவ டெரரிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, பர்பஸ்ஃபுல்லாக யாரெல்லாம் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவங்க சுன்னத் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அவங்கள வந்து கொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ஜீரணிக்க முடியாதது. இவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி நம்ம மோடி கவர்மெண்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தலைவர் இருக்கிற அஜித் தோவல், அவர் சும்மா விட மாட்டார். அட் த சேம் டைம் அமித்ஷா அவங்களும் வந்து பாராளுமன்ற மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் வேறு, இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் இதுக்கும் அவங்க தான் தலைவர், பேராமிலிட்ரி ஃபோர்ஸு. ஏன்னா இதில் யார் கீழே வருவாங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுக்கு தான் வருவாங்கிறப்போ அதில் யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கிடையாது. இதில் வந்து ஹோம் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன கூட நினைக்கலாம், இது ஆர்மி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எதில் வருவாங்கன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வருவாங்க. 1966 ஆரம்பித்த சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் ஃபோர்ஸு, இது மாதிரி அந்த இதில் வருவாங்க. அதில் தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் ஹோம் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு தலைவர். இந்த இப்போ இதுக்கு நம்மள்கிட்ட யார் ஹோம் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள். இதுக்கு அமித்ஷா தான் வந்து மினிஸ்ட்ரி. அவங்க தக்க பதிலடி கொடுப்பாங்க. ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க. இது எப்படி இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் வருத்தம் தெரிவிக்காமல் லக்ஸரி தொய்வை தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் நம்ம என்னமோ தப்பு பண்ண மாதிரி நம்ம நாட்டில் ஊடுருவி இது பண்ணிவிட்டு ட்ரேடுக்கு பேன் பண்ணுறோம், ஷிம்லா ட்ரீட்டி அக்ரிமெண்ட் பேன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தரைவழி வான்வழி எல்லாம் இது அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கும் மேலே நம்ம என்னென்ன பெரிய என்ன ட்ரேடை கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க வளர்ச்சிங்கிறது அங்கே அதிகமாக இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. அவங்க சைனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட நம்ம செல்ஃப் ரிலையன்ஸாகவே நம்ம ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம பக்காவாக இருக்கிறோம். ஸோ பார்ப்போம், இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தருவாங்க. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் அந்த இதில் உள்ளது தான் இந்த பகல்காம்ங்கிற ஏரியா. இது எதில் இருக்குன்னா பைஸ்ரான் வேலி. ஓகேங்களா? இந்த பைஸ்ரான் வேலியில் இது நடந்திருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்னன்னா அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா?
26 டூரிஸ்ட்டை கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ஸ். இது யார் பொறுப்பேற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2008 மும்பை அட்டாக்கு அதே மாதிரி ஹிந்துவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த இது ஈவெண்ட் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லக்ஸரி தைபா இவங்க. அதுவும் இல்லாமல் இதுக்காக அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறோன்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னாபு ராவி போன்ற நதிக்கரெல்லாம் இருக்கும். அங்கே சட்லஜ் அது மாதிரி நதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ 4 நதியை பிரித்து நமக்கு வர்ற நதியெல்லாம் அவங்க எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர்ஸை தேக்கி வச்சுக்காமல் இருக்கிறதுக்கும், நம்மளும் அவங்கள போகிற தண்ணியை தேக்கி வைக்காமல் எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணாமல் ஸ்மூத்தாக பண்ணுறது தான் இந்த ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதுதான் வேறு வேர்ல்டு பேங்க் இதில் இடையில இருந்து ப்ரோக்கரேஜ் பண்ணி கொடுத்தது. ஓகேங்களா. அந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம்ப்ளீட் வில்லேஜ் லெவல் ஆன்டிக்விட்டிஸ். என்னன்னா இங்கே அந்த அகழ்வாய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஓல்டு நாகரிகத்தை அகழ்வாய்வு பண்ணி எடுத்திருக்கிறாங்க கர்நாடகாவில். அதை தான் இதில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ். இந்த மினிஸ்டரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு டெக்னாலஜி மினிஸ்டர்னு சொல்லலாம். ரொம்ப ஐடியில் ரொம்ப அந்த ஏஐ போன்ற மிஷின் லேர்னிங் அந்த இதில் போன்ற இவர் திருப்பதி எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக மாற்றலாம்னு தெரியும். அதே மாதிரி இதில் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆந்திர பிரதேச சிஎம் ஆகிய இவர் சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி சோலார் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜியை ஃபுல்லாகவே அமராவதிக்கு கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு 43,000 கோடி ஒதுக்கி இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை ஆரம்பிக்கிறாரு 50 ஏக்கர் லேண்டில். ஸோ இது எந்த அளவுக்கு அமராவதியை ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு போகிறாருன்னு பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு சிலிக்கான் வேலையாவே ஆந்திராவை மாற்றிடுவார் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவர்கிட்ட இருந்ததுன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை லாஸ்ட் இதுலேயே இருந்துச்சு. பர்சனலாக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் இவர் டெவலப்மெண்ட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கரிய பூஜான்னு சொல்லிட்டு ஒரு இது என்னன்னா திரிபுராவில் ஒரு இது நடந்திருக்கு. என்னதுன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், கிராண்ட் ஃபெஸ்டிவல். இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா 7th டே ஆஃப் பொய்ஷாக்கா அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் தான் நடக்கும். இதை செலிப்ரேட் பண்ணுறதான். இது ஒரு டயட்டி, அதாவது சிம்பலிசம் ஆஃப் பெனவலன்ட் ஸ்பிரிட், அதாவது லைஃப் ஸ்டாக் கால்நடையை வச்சு அதிகமாக வச்சிருக்கவங்களுக்காக உண்ட ஒரு திருவிழா தான் இது. திரிபுரா நடக்குது. கரிய பூஜா சிக்னிஃபிகன்ட் ஃபெஸ்டிவல் திரிபுரா செலிப்ரேட் டு ஹானர் லேண்ட் கரியா டைட்டி லைவ் ஸ்டாக் அண்ட் வெல்த். ஓகேங்களா. லேண்டு கரியாவில் நடக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு இது கராச்சி பூஜா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக நடக்கும். அது என்னன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஹெட் டெம்பிள் ஃபார் 14 காட்ஸ் அண்ட் ஓல்டு அகர்தலா அப்படிங்கிற இடத்துல அந்த 14 கடவுளை வச்சு கும்பிடுவாங்க. அதுதான் இதுதான் இந்த பூஜா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மும்பை போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் என்னன்னா குரூஸ் அதிகமாக போகிறது மும்பை இடத்துல தான் வந்திருக்கு டெர்மினல். இந்த மும்பை இன்டர்நேஷ்னல் குரூஸ் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த மும்பை போர்ட் அத்தாரிட்டி. இவங்க என்னன்னா பேசஞ்சர் அதிகப்படுத்துறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. இந்தியா லார்ஜஸ்ட் டெர்மினல் குரூஸ் டெர்மினல் லான்ச்சு. ஓகேங்களா. இதுதான். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்த்துரும். இந்த கோல்டு மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. என்னன்னா மங்கோலியாவை சேர்ந்தவர். இது என்ன அப்படின்னா இந்த இதில் கிரீன் நோபல் பிரைஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் 2025 யாரெல்லாம் இந்த ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னா செமியா கர்பி ஃப்ரம் துனிஷியாலேருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்முக் லுவான்டாஷ் ஃப்ரம் மங்கோலியாலேருந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் பெஸ்ஜானா குரி அண்ட் ஒலிஸ் நிக்கா ஃப்ரம் அல்பேனியா இதுலேருந்து இந்த கிரீன் அவார்டை வாங்குறாங்க. கரோலஸ் மலோ மொலினா அப்படிங்கிறவங்க கேனரி ஐலாண்ட்லேருந்து வாங்குறாங்க. லாரன் ஆலன் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், மரியா லூஸ் கன்குரி அப்படிங்கிறவங்க பெருவிலேருந்து இந்த கிரீன் அவார்டு ஃபுல்லாகவே வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் இது நம்ம ரொம்ப நாளாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் நம்ம கொடுக்கல, ஏன்னா அது அந்த அளவுக்கு நியூஸ் வரல, அதனால கொடுக்கல. ஸோ இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இது யார் எழுதினதுன்னா அமர்ஜித் சிங் துலாத். இதை பார்த்துக்குங்க. இவர் தான் இந்த புக்கை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐஏஎஸ்எஃப் வேர்ல்டு கப் லிமா பெருவில் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த லிமா பெருவில் நடந்த அந்த இதில் யார் நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா சைனா, 2வது USA, 3வது இந்தியா வந்திருக்கு. இந்த இந்தியா எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தோம்னா இந்தியா வந்து 2 கோல்டு 4 சில்வர் 1 பிரான்ஸ் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இதில் அதிகமாக வின் பண்ணது ஃபர்ஸ்ட் சைனா, 2வது USA. அதுக்கப்புறம் டேஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன 24ஆம் தேதி அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஓகேங்களா? இது என்னன்னா இது வந்து 72வது 3வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1992ல் இந்த திருத்தம் பண்ணி 1993ல் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 73வது அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 92 ஏப்ரல் 24 1993ல் இது வந்து எஸ்டாப்ளிஷ் அதாவது நடைமுறைக்கு வந்துச்சு. அதே மாதிரி இது வந்து என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுவும் 74வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1993 படி ஜூன் 1 1993ல் இதுவும் வந்து அமலுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் மூமெண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் த நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் அவார்டு 2025ல் NPRD இந்த கிராம பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் மதுபானி பீகார் அண்ட் 24th ஏப்ரல் 2025ல் இந்த லோனா உத்தரப்பிரதேஷ்ங்கிற இடத்துல இந்த டேவை வந்து கொண்டாடினாங்க. அப்புறம் வந்து வேர்ல்டு டே ஃபார் லெபார்டரி அனிமல் ஏப்ரல் 24. இந்த லேப்லலாம் வந்து இந்த எலி குரங்கு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு இனிஷியேட்டிவ்காக. அந்த இதுக்காக உள்ளது தான் இந்த இது வேர்ல்டு லெபார்டரி அனிமல் டே. 1979ல் இந்த இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதை கொண்டாடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்கீம் பார்த்துருவோம். க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லான்ச்சஸ் க்ரூஸ் பாரத் மிஷன் டு பூஸ்ட் டூரிசம். டூரிசத்தை வளர்க்கணும். க்ரூஸ் அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மூலியமா கப்பலில் க்ரூஸ் பண்ணுறது அதை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இது வந்து 30 செப்டம்பர் 2024 லான்ச் பண்ணாங்க. இதோட கோல் என்ன அப்படின்னா 2029க்குள்ள இதோட இப்போ இருக்கிற க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறவங்கள டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் ஹேஸ் லான்ச்சு. இப்போ அந்த இது வந்து ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச் டு இன்வால்விங் வேரியஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சியை இது பண்ணுறாங்க. என்னன்னா 10 lakhs அதாவது இந்த சி க்ரூஸ் டூரிஸ்ட்டை 10 lakhs அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. ஆந்திர பிரதேஷ், மர்மகோவா போர்ட்டு இன் கோவா, நியூ மேங்களூர் போர்ட்டு கர்நாடகா, கொச்சின் போர்ட் இன் கேரளா, மும்பை போர்ட்டு, அப்புறம் சென்னை போர்ட் இன் தமிழ்நாடு. இந்த கரண்ட்லி 6 மேஜர் போர்ட் இருக்கு இல்லைங்களா, க்ரூஸ் டெர்மினல்ஸ், இது எல்லாமே வந்து டார்கெட் இன்க்ரீசிங் த சூ டூரிஸ்ட்டை வந்து 10 lakhsக்கு கொண்டு வரணும். இப்போ கூட வந்து நாகப்பட்டினம் டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு க்ரூஸ் கப்பல் போகுது இல்லைங்களா, அதையும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த க்ரூஸ் மிஷன். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறுநாள் உங்களுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். பை. Send a map. You dare to dream, we care to accomplish.